ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் தெரியுமா? ரெஸ்டாரண்ட் சுவையை மிஞ்சக்கூடிய காளான் தொக்கை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா? வெங்காயம் ஒரு கட் பண்ணது ஒரு சின்ன சைஸு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, மிளகாத்தூள், சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது இப்போ தவா வச்சுக்கலாம். தவா வச்சு நான் எப்போதும் சொல்கிறது தான் கடலை எண்ணெய். பாருங்கள், நல்லா தவா நல்லா காயிட்டும், காஞ்சிடுச்சு. இப்போ நான் எப்போவும் சொல்கிறது தான், நான் எப்போவும் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் விட்டு காளான் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காளான் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கி அதில் காளானில் நிறைய தண்ணி இருக்கும், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். காளானில் இருக்கிற தண்ணி அத்தனையும் வெந்துடணும். எல்லாம் கிண்டி போயிடணும். பாருங்கள், அப்படியே அந்த தண்ணி எல்லாம் தீஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. நீங்கள் வதக்க தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா மூடி வச்சு வதக்கிட்டே இருங்க. நல்லா தண்ணி விட்டுருச்சு காளானில். அப்படியே மூடி வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி போய் வெறும் காளான் மட்டும் இருக்கும். பாருங்கள், இன்னும் அவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது காளானில். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காளானெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதே வானலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போடுற மாதிரி போட்டு பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி எடுத்துக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா சாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பேஸ்ட்டு மாதிரி தொக்கு மாதிரி வந்துடணும். நல்லா வதக்கி எடுத்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது நல்லா போட்டு மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் ஃபுல்லாக மசிஞ்சு எடுத்துட்டு, தக்காளி எல்லாம் ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா தக்காளி சைஸ் எல்லாம் மாறி போய் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியை அப்படியே அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெய் வதங்கிட்டோம். பாருங்கள், எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. எண்ணெய் தனியாக வந்துடும், அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். உப்பு தொக்கு எல்லாம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா வதக்கினீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச காளான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். காளான் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா காளான் தொக்கு சூப்பராக, ரெஸ்டாரண்ட் சுவையை மிஞ்சிற அளவுக்கு தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு அந்த உப்பு மசாலா எல்லாம் காளானில் நல்லா ஒட்டணும். நல்லா மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லா மசாலா கூட காளான் நல்லா வெந்துருச்சு.
பாருங்கள் எப்படி எல்லாம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ரொம்ப கிரேவியாக வேணுமா இல்லை ரொம்ப தண்ணியாக வேணுமா பார்த்து உங்களுக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஒரு கிளறி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் காளான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ கலரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? காளான் தொக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். சூடான சாதம், சப்பாத்தி, தோசை எதில் வேணால் தொட்டுக்கலாம். சைடிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து சூப்பராக இருக்குதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். சரியா? ஸோ ரெஸ்டாரண்ட் சுவையில் காளான் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. கலரே பாருங்கள் வாயில் எச்சு விடுற மாதிரி இருக்குதா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரியா? செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.